நமக்கெல்லாம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய உறவினர்கள் இருப்பாங்க, பெரிய சமூக வலைதள வட்டங்கள் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 4, 5 பேரோட ரொம்பவும் நெருக்கமாக இருப்போம். தினம்தோறும் வந்து அவங்க கிட்ட பேசுவோம், பழகுவோம், எல்லா விஷயத்தையும் வந்து பகிர்ந்துப்போம். நம்ம சரியான நபர்கள் கூட தான் தினமும் இருக்கோமா, பேசுகிறோமா, பழகுறோமா, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வந்து இந்த நபர்கள் எல்லாருமே வந்து உதவி செய்கிறாங்களா, இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த 5 நபர்கள் நான் சொன்னேன் இல்லையா, தினமும் நீங்கள் சந்திக்கக்கூடிய, பழகக்கூடிய, பேசக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியான நபர்களோட குணாதிசயங்கள், இவங்க மாதிரியான நண்பர்கள் கிட்ட உங்களுடைய மகனோ மகளோ அவங்க வந்து தினம்தோறும் பேசுனாங்கன்னா, பழகுனாங்கன்னா, நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் ஒத்து வருமா? இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்க. இப்படிப்பட்ட நபர்களோட உங்களுடைய பிள்ளைகள் வந்து பழகுனா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா, தாராளமாக தினம்தோறும் இவங்க கூட நீங்கள் பேசுங்க, பழகுங்க, உரையாடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் இதுவே நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்க அப்படின்னா, உடனடியாக உங்களுடைய வட்டத்தை நீங்கள் வந்து மாற்றிக்கிறது தான் சிறந்த செயலாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் வந்து உங்களுடைய மகனோ மகளோ சேர்ந்தாங்கன்னா கெட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் எங்கேருந்து வளர்ச்சி அடைய போகிறீங்க, எங்கேருந்து வெற்றி அடைய போகிறீங்க? அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வெற்றி அப்படின்ற கனி வந்து சுலபமாக கிடைக்கும்.